இங்க வாங்க மேடம், இதோ இந்த பக்கம். சொல்லுங்க மேடம், என்ன பார்க்க போறீங்க? சார் பிரேஸ்லெட் காட்டுங்க. கண்டிப்பா. அப்புறம் நெக்லஸும். இத பாருங்க. இந்த நகை எவ்வளவு நல்லா யாரும் இடத்தை விட்டு அசையக்கூடாது. எல்லாத்தையும் இந்த பேக்ல போடுங்க, சீக்கிரம். என்னடா வேடிக்கை பாக்குற? சீக்கிரம் போட. சீக்கிரம். வேண்டாம் 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 வேண்டாம், விட்டு அவனை விடு. வேண்டாம். சார் கொஞ்சம் தள்ளி போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சைட் தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. அட சார், கொள்ளையடிச்சிட்டாங்க. மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. மொத்தமா என்ன அழிச்சிட்டாங்க. ஏதாவது பண்ணுங்க சார். கவலைப்படாதீங்க, நாங்க வந்திருக்கோம்ல, நாங்க பாக்குறோம். அவனை கொன்னுட்டாங்க. இவனை தவிர்த்து வேற யாருக்காச்சும் அடிபட்டிருக்கா? சார், என்னுடைய கடையில எவ்வளவு கஸ்டமர் இருந்தாங்களோ, வேலை செய்யறவங்களும் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரும் கேஸ் பாதிப்பால மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டேன். ஆனா என் ஆளை கொண்டுட்டாங்க சார். சாந்தமா இருங்க, எல்லாம் பாப்போம். ஸ்ரேயா, வெளியே போய் கொஞ்சம் பாத்துட்டு வா. பாரு, செக்யூரிட்டி இருக்கானான்னு பாரு. பார்த்து அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. சார், எல்லா நகைகளையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. கடையை மொத்தமா வழிச்சு எடுத்திருக்காங்க. சார், திருட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாதான். என்ன? உங்க ஜுவல்லரியில செக்யூரிட்டி கார்டு இல்லையா? செக்யூரிட்டி கார்டா? அவங்க எல்லாரும் லீவுக்கு போயிருக்காங்க. ஓ, செக்யூரிட்டி கார்டு லீவ்ல இருக்கான். அப்படின்னா உள்ள இருக்கிற ஆள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். இவ்வளவு பெரிய நகை கடையை நீங்க ஒரு ஆளாவே பாத்துக்கிறீங்களா? இங்க 4-5 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்திருக்கணும். அவங்கெல்லாம் எதுக்கு சார்? என்கிட்ட சிசிடிவி கேமரா இருக்க. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதோட அவங்க ரெக்கார்டரையும் உடைச்சிட்டாங்க. ரெக்கார்டர் உடைச்சிருக்காங்கன்னா அப்போ ரெக்கார்டர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபுல் பிளானிங்கோட தான் இறங்கியிருக்கானுங்க. சரி, அவனுங்க முகத்தை பாத்தீங்களா? எங்க பாக்குறது? எல்லாரும் மொத்தமா மாஸ்க் போட்டு வந்திருந்தாங்க. புகை இருந்ததுனால எதுவுமே தெரியல. ஆனா சார், எனக்கு தெரிஞ்சு சர்வர்ல கேமராவோட லிங்க் இருக்கு. அதனால நீங்க பேக்கப்பை செக் பண்ணலாம். ஒருத்தன் யாருக்கோ ஃபோன் பண்றான். வேலை முடிஞ்சிருச்சுன்னு யாருக்கோ ஃபோன் பண்றான் போல இருக்கு. இந்த ஆளு யார்கிட்ட ஃபோன் பேசியிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சாலே போதும். ஒரு வழி இருக்கு, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணு. சார், நம்பரை டயல் பண்றான். எந்த நம்பர்னு கண்டுபிடிக்கணும் தயா. பெண்ணை கையில வச்சுட்டு ரெடியா இரு ஃப்ரெடி. கொஞ்சம் பேக்வர்ட். ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஜூம் பண்ணு. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. 0821892 203.
2 3 4 எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ண. எஸ் சார். நம்பர் சுவிட்ச் ஆஃப் சார். சார் இந்த நம்பரும் அவைலபிள் இல்ல. அப்படியா? வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாரு. 891 892 895. சார் ரிங்கு போகுது சார். என்ன காரு மேல இருக்கிற தூசு கண்ணுக்கு தெரியுது இல்லையா? மக்களோட கண்ணுல தூச தூவறிய, அதுக்கு பேர் என்ன? என்ன சிஐடியா? எங்க ஓட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? சார் நான் வாடகை தேடி கிளம்பிட்டு இருக்கேன். வாடகைக்காக? ஆமா. கேஏவி ஜுவல்லர்ஸ்க்காகவா? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஷட் அப். அந்த திருட எதுக்காக உனக்கு ஃபோன் போட்டா? கேவியில திருட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கான். சார் நான் ஒரு டிரைவர். ஃபோன் வந்தா ஒரு ஆளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் டிராப் பண்ணுவேன், அவ்வளவுதான். இதுதான் சார் என் டியூட்டி. அப்படியா? மக்களையா இல்ல திருடனையா? இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் விடுவியா? சார் கொஞ்சம் அதிகமா பணம் கொடுத்தா, அதனால கொண்டு போய் நான் விட்டேன். சரி, உனக்கு ஃபோன் பண்ண ஆள் யாரு? அந்த திருடன் யாரு? யாரு சொல்லு. எனக்கு அவன் பேர் எல்லாம் தெரியாது. போன் வந்த உடனே அந்த மேடம் நான் பிக்கப் பண்ண போயிட்டேன். என்ன சொல்ற? மேடமா? ஆமா. உண்மையாவ சொல்ற? ஆமா சார். நானும் ஜென்ஸா இருப்பாங்களன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க கார்ல ஏறின உடனே அவங்க மாஸ்க் கழட்டினாங்க. அப்புறம் முடிய கொஞ்சம் களைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஜாக்கெட்டையும் பேண்ட்டையும் கழட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க சல்வார் சூட் மேல போட்டுக்கிட்டாங்க. சரி, அவங்கள எங்க இறக்கி விட்ட? சார் ஆர்கே ரோடு இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஸ்ரேயா, நீ அபிஜித் தயாவோட அந்த லொகேஷனுக்கு போங்க. சார் நான் அந்த மேடம் இங்க தான் சார் டிராப் பண்ணேன். இங்கயா? ஆமா சார், இங்க தான். இங்க இருந்து எங்க போயிருப்பான்? சார் அதோ போறாங்க. இதுவா? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. டிடி காலனி. இங்க ஏதோ சீரியல் ஷூட்டிங் நடக்குது. ஆமா சார். உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, பயங்கர ஹிட் சீரியல் சார். சீரியல்லாம் பாப்பியா? அட இல்ல சார், என் ஒய்ஃப் பாப்பாங்க. ஓ, பாத்தியா? இந்த பலூன் நான் ஊதுறேன், எனக்கு கொடு. ஒரு பக்கம் இங்க டிவி சீரியல் ஷூட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரிப்பரேஷன். பாத்தீங்களா? ஏய் பாருங்க, அவங்களையும் கூப்பிடுவாங்க. அங்க பாருங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். இந்த பலூன் நீ காலனி நல்லா இருக்கு, பசங்க எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. பட் சார் இந்த காலனி ரொம்பவே பெருசா இருக்கு. அந்த பொண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்க அந்த பொண்ணு எங்க வேணாலும் காணாம போயிருக்கலாம். இந்த ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அவன் அலர்ட் ஆயிடுவான். ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கட்டும். வேணும்னா இவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். இவங்க எங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் நைனா. ஹேர் ட்ரெஸ்ஸரா? ஏன், என்னாச்சு சார்? ஆக்சுவலி கேஏவி ஜுவல்லர்ஸில் ஒரு திருட்டு நடந்திருக்கு. திருடினவங்களோட கேங்கோட இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறோம். இது சாத்தியமே இல்லை சார். நைனா ஃபுல் டே ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. சரி, இப்ப நயனா எங்க இருக்காங்களோ அங்க கூட்டிட்டு போங்க. சார்
நைனா ஃப்ளாட்குள்ளே தான் இருக்கா. ஆச்சரியமா இருக்கு சார். கதவை திறங்க. சரிங்க, இப்போ திறக்கிறோம். எஸ் சார். வாங்க வாங்க சார். சார். சார் நான் சொன்னேன்ல, நைனா இங்கே தான் இருக்கா. ஏய் நைனா, நைனா எந்திரி. நேனா நேனா சரி, இவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த ரூம்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? எங்க ஹீரோயின் கௌரி மேடம். யார் இந்த கௌரி? என்ன, கௌரி மேடத்தை தெரியாதா? ஃபேமஸ் டிவி ஆக்ட்ரஸ், எங்களுடைய சீரியல் உனக்குமில்லை எனக்குமில்லையோட ஹீரோயின். உங்க கௌரி மேடம் எங்க இருக்காங்க? சார் இப்போ அவங்க இங்கே தான் இருந்தாங்க. நரேஷை கேட்டால் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் கௌரி மேடத்தோட அசிஸ்டண்ட். அவன் தான் எப்போவுமே அவங்க கூட இருப்பான். அந்த நரேஷை கூப்பிடு. சரி சார். அந்த டீ கப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இதை ஃபாரன்சிக் அனுப்பிடலாம். கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சார் இவன் தான் நரேஷ். எங்கேயா கௌரி மேடம்? எங்க தான் இருந்தாங்க. மேடம் என்ன கூப்பிட்டு 3-4 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னாங்க. எங்க இருக்காங்க மேடம்? நீ தான் எல்லா நாளும் அவங்க கூடயே இருக்க, அப்புறம் எங்களை கேட்குற மேடம் எங்க? ஃப்ளாட்டை விட்டு போகும்போது யாராச்சும் அவங்கள பார்த்தீங்களா? இல்லையே. அட, இங்கே இருந்தாங்களா இல்லை வேற எங்கேயாச்சும் இருந்தாங்களா? இங்க தான் சார் இருந்தாங்க. அட சார், அதுதான் இவங்களுடைய மேக்கப் ரூம். ஷூட்டிங் நடக்கிறதுனால இந்த ரூம் அவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். சார் வேணும்னா பக்கத்து ஃப்ளாட்டை செக் பண்ணலாம். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ற? போ. சார் நான் இப்போ பண்ணுறேன். சரி, அவங்க இந்த ஃப்ளாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார் இது வந்து அவங்களுடைய மேக்கப் ரூம். மேக்கப் போட்டுக்கிறதுக்காக அவங்க இங்கே தான் கௌரி வருவாங்க. மேம். நீ வந்து கௌரி மேடமா அந்த ரூம்ல விட்டேன்னு தானே சொன்ன. இந்த ஃப்ளாட்டுக்கு அவங்க எப்படி வந்தாங்க? சார் நான் உண்மையை தான் சொல்றேன். கௌரி மேடம் தான் யாரும் என்ன 2-3 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு நேரம் நான் கூப்பிடுறேன், எங்க போய் செத்து தொலைஞ்ச? அது வந்து பசிச்சுதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தியா? பியூட்டியை விட உனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியமா? சாரி மேடம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, இப்ப கொண்டு வரேன். எதுவும் தேவையில்லை. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். அதனால 4-5 மணி நேரம் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இப்ப என் மூஞ்ச எதுக்கு பாக்குற? போ. ஆச்சரியமா இருக்கு. இவங்க எல்லாரும் தூங்க பாக்குறாங்க. அங்க கௌரி மேடம் தூங்கி இருக்கணும். ஆனா நயனா தூங்கிட்டா. உங்கள யாராவது கௌரி மேடம் வெளியே போனதை நீங்க பாத்தீங்களா? சார் கௌரி மேடமும் பார்க்கல, ஆனா ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த ஃபிளாட்டை விட்டு போகும்போது பார்த்தேன். நயனாவே? ஆனா அவதான் பக்கத்து ஃபிளாட்ல தூங்குறாளே. அப்ப இந்த ஃபிளாட்ல இருந்து வெளியே போனது யாரு? நீங்க எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எல்லாம் குழப்பமாவே இருக்கு. அவன் கௌரியை இங்க பார்த்துருக்கான். ஆனா கௌரி என்னடானா இந்த ஃபிளாட்ல செத்து இருக்கா. ஆனா இந்த தோர சொல்றாரு நயனா இங்க இருந்து வெளியே வந்தான்னு. ஆனா நயனா இங்க இருக்காளே, நல்லாவே படுத்து தூங்குறா. என்ன இதெல்லாம்? அப்ப கௌரி வந்ததை போனதை யாரும் பார்க்கல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஃபிளாட் வந்து கௌரிக்காக. இது யாருக்கான ஃபிளாட்? யார் இருக்காங்க இங்க? அது சார், நாங்கள் ஷூட்டிங்காக 2 ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்தோம். ஒன்று இந்த ஃப்ளாட்டு கௌரி மேடத்துக்காக, இன்னொன்று ஹீரோவுக்காக. ஹீரோ? யார் அந்த ஹீரோ? சார் நம்ம அனிகேத் சார், டேபிள் கடியில் இந்த அருவாள் கிடந்தது, ரத்த கரையும் இருக்கு. சார். இதை நாங்கள் எங்களோட ஷூட்டுக்காக வாங்கியிருந்தோம். அப்ப இது அனிகேத் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது வந்து சார், அன்னைக்கு சீன்ல அனிகேத் இந்த அருவாலை யூஸ் பண்றதா இருந்தது. ஒருவேளை அனிகேத் இந்த ஆயுதத்தை ரியல் லைஃப்லயும் பயன்படுத்திட்டானா? அனிகேத் எங்க? தெரியாது சார். தெரியாது சார். தோ பர்றா, சீரியல் ஹீரோ எங்கன்னு கேட்டா தெரியல. சார் அவனை நாங்க தூக்கிட்டோம். நல்ல ஆக்டர் தான் சார். இந்த பில்டிங்ல தான் இருக்கான். இந்த பில்டிங்கா? ஃப்ரெடி, அவன் வீடு எங்கன்னு பாரு. என்ன பண்றான்னு பார்த்துட்டு வா.
ஏன் தூக்கிட்டீங்க? சார் அதாவது ஷூட்டிங்ல கௌரி மேடம் ரொம்ப கலட்டா பண்ணிட்டாங்க, அதனால இவரை தூக்க வேண்டி வந்தது. ஹலோ மேம். மேம் நான் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வராங்க. ஹீரோயின் கோவமா இருக்காங்க. ஆனா ஹீரோ கோவத்துல இப்படி வாளை கையில் எடுக்கிறான். Going for take. Thanks. All set. Everybody ready? Feel clear. Ma'am ready? Madam உங்களதா. Are you ready? நான் பாத்துறேன். மேடம் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் இந்த இண்டஸ்ட்ரியோட பிரபலமான ஆக்ட்ரஸ், ரைட்? அப்போ நான் இந்த மூஞ்சூர் கூட எதுக்கு ஒர்க் பண்ணணும்? இவங்கிட்ட ஒரு தேஜஸும் இல்ல, நல்ல எனர்ஜியாவும் இல்ல. கௌரி மேடம், இந்த ரோலுக்காக 15 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செலக்ட் பண்ணாங்க. ஆனா என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. யூ மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா இந்த சீரியல் இல்ல இண்டஸ்ட்ரியிலே எந்த வேலையும் கிடைக்காது. முதல்ல இவனை தூக்கு, ஒரு நல்ல ஹிட் ஹீரோவை கொண்டு வா, இல்லனா இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடக்காது. அதுக்கப்புறம் நாங்க புது ஹீரோவை தேடிட்டு இருக்கோம். இப்ப ஹீரோயின் செத்துட்டா, நான் மொத்தமா அழிஞ்சு போயிட்டேன். சரி, இந்த அனிகேஷ் ஷூட்டிங்கை விட்டுட்டு போயிட்டான், அப்புறம் அவன் திரும்பி வந்தானா? ஆமாம் சார், அவன் திரும்பி வந்தான். அவன் மேடம் ரூம் பக்கம் போகிறத நானும் பார்த்தேன். அவன் கையில் ஒரு வித்தியாசமான கத்தி இருந்தது. இதை எடுத்துட்டு எங்கே போற அனிகேத்? சார், அனிகேத் வீட்டில் இல்லை, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார், உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் டைம் இருந்தா உங்களை பார்க்க சில பேர் விரும்புறாங்க. யாரு கூப்பிடுங்க? பசங்களா வாங்க, ஓடி வாங்க. ஹலோ அபிஜித் அங்கிள். ஹலோ. ஹலோ தயா அங்கிள். ஹலோ. சொல்லுப்பா, என்ன சொல்றதுக்காக வந்தீங்க? அங்கிள், நீங்க எங்களோட பில்டிங் இண்டிபெண்டன்ஸ் டேவோட செலிப்ரேஷனுக்கு வருவீங்களா? கண்டிப்பாப்பா, நாங்க வருவோம். இந்தாங்க உங்களோட இன்விடேஷன். அடா 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 அடா, நிம்மதியான வாழ்க்கை உனக்குதாயா? வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு டீயை சாப்பிட்டுட்டு இருக்க? ஏன் வயிறு எரியுதோ? கண்டிப்பா பாஸ், கொஞ்ச நேரத்துக்கு இந்த லெமன் டீயை நான் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நயனாவோட விதியில லெமன் டீயே இல்லை. அவ விதியில ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் தான் இருந்தது. ஒரு நிமிஷம் சலோங்கி, இப்ப என்ன சொன்ன? நேனா, என்ன நீ என்ன சொல்ல வந்த? சார், நயனாவுக்கு யாரோ தூக்க மாத்திரையே கொடுத்துருக்காங்க இந்த லெமன் டீல வச்சு. லெமன் டீல தூக்க மாத்திரையா? இது யார் பண்ண வேலையா இருக்கும்? நேனா கௌரியோட ஹேர் ட்ரெஸ்ஸரா இருந்தா. ஆமா, இது கௌரியோட ஹேர் ட்ரெஸ்ஸர் தான். கௌரிக்குன்னு இன்னொரு மேக்கப் மேனும் இருந்தா. அவன் தான் அங்க கௌரியோட அத்தனை வேலையும் பார்க்கறான், டீ போட்டு கொடுக்கறான். இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பையன் அந்த டீயை நாயனாவுக்கு கொடுத்துருக்கணும். தூக்க மாத்திரையை போட்டு. ஆமா, பேர் என்ன? அது வந்து சார் நரேஷ். நரேஷ்.
நரேஷ பீரோவுக்கு தூக்கிட்டு வா. அவன் கையால போட்ட டீயை நானும் டேஸ்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் பாஸ். ஆ, ஒரு விஷயத்தை இங்க கவனிங்க. இங்க சொல்லு. அவன் தலையில என்ன இருக்குன்னு கவனிங்க. என்னது? என்னதுன்னு உங்களுக்கும் தெரியாதா? இல்ல, நான் வாழ்க்கையில ரத்தத்தையே பார்த்தது இல்லையே. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அப்போ ஒழுங்கா விஷயத்த சொல்லு. பாஸ், இது எல்லாமே ரத்த கரைகள் தான். ஆனா இந்த ரத்த கரைகள் இருக்கே, அது இந்த பாடியோடது இல்ல. நீ குழப்பாம இருக்க மாட்டியா? ஏப்பா நேரடியா சொல்லுப்பா. யாரோட ரத்தக்கரை அதை சொல்லு. கொலகாரனோடது. கொலகாரனோடதா? இந்த பாருங்க பாஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த குண்டோட இம்பாக்ட்னால, அதாவது இந்த வீரியத்தினால கண்டிப்பா கொலகார முகத்திலையும் அடிபட்டிருக்கும். கொலகாரனோட மூஞ்சி இல்லையா? குண்டோட இம்பாக்ட் மூலமா காயம் ஏற்பட்டிருக்குமா? அப்ப ரத்தமா வந்திருக்குமே. கொஞ்சம் எரிஞ்சே இருக்கும். சார், விஷயம் இப்படி போகுதுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல. இல்ல 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 ஸ்ரேயா, இல்ல. கொலகார உடனடி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அப்படியே அவன் போயிருந்தாலும் சின்ன கிளினிக் எங்கேயாவது போயிருப்பாங்க, இல்ல ஜெனரல் பிராக்டிஷனர் இல்லைன்னா டிஸ்பென்சரி அங்கே எங்கேயாவது போயிருப்பாங்க. கேஏவி ஜுவல்லர்ஸ்க்கு அக்கம் பக்கத்துல எத்தனை கிளினிக் இருக்கோ, எத்தனை டிஸ்பென்சரி இருக்கோ, எத்தனை டாக்டர் இருக்காங்களோ எல்லாரையுமே போய் விசாரிச்சுட்டு வரலாம். சார், என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதோட இதெல்லாம் என்னது? உனக்கு ஒரு டீயை போட்டு கொடுக்கலான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். என்னது? போடு, உன் கையால போடு. அது சார், நான் லெமன் டீ குடிக்க மாட்டேன். ஓ அப்படியா? இத நான் மறந்தே போயிட்டேனே. அதாவது நீ லெமன் டீ குடிக்கிறவன் கிடையாது, டீயை போட்டு குடுக்கிறவன் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, போடு. பண்றேன் சார். நல்லா பண்ணு. இது டீ. நீயே குடி. நான்? நீ தான் குடிக்கணும். என்னாச்சு? டேஸ்ட் சரியா வரலையா? இல்லையா? என்னவோ இருக்கு. அது என்னவா இருக்கும்? நான் சொல்றேன் டேஸ்ட்ல என்ன குறைன்னு. இதுல தூக்க மாத்திரை இல்ல. அந்த தூக்க மாத்திரையை தான் நீ டீல போட்டு அந்த நாய்னாவுக்கு கொடுத்துருக்க. சார், என்ன இப்படி பேசுறீங்க? நான் நயனாக்கு டீ எல்லாம் கொடுக்கல. சொல்ல போனா கௌரி மேடம் உடைய பாய், நயனா பாய் கிடையாது. அப்புறம் தூக்க மாத்திரை கௌரியோட ரூமுக்கு எப்படி வந்தது? கௌரியோட ரூம்ல டீ இருந்தது, அதுல தூக்க மாத்திரையும் இருந்தது. எனக்கு இது தெரியாது சார். ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், கௌரி மேடம் உடைய எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். ஆனா டீ அவங்களே தான் போடுவாங்க. அதோட அந்த டீ கப்பை என்ன கூட அவங்க தொடவிட மாட்டாங்க சார். நான் உண்மையை சொல்றேன் சார். சார், சார், இவன் டீ போட்டு கொடுக்கலனா அப்ப இப்படி கூட இருக்கலாம்ல. நயனாக்கு கௌரி டீ போட்டு கொடுத்துருப்பான், அதுவும் வேணும்னே. கௌரி தூக்க மாத்திரை போட்ட டீய நயனாவுக்கு கொடுக்கறான். நயனாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னொரு ஃபிளாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இன்னொரு ஃபிளாட்ல இருந்து தான் அவன் வெளியே போயிருக்கான். ஆனா சாவியே இல்லாம பூட்டையும் உடைக்காம எப்படி போனான்? இது எப்படி சாத்தியம்? ஹலோ, ஐசி. அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? தேங்க்யூ. டாக்டர் சார், நாங்கெல்லாம் சிஐடியிலிருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? டாக்டர் சார், எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்கா, அவனோட முகத்துல தீக்காயம் இருந்திருக்கு. எரிஞ்ச காயங்களா? தெரியும் சார். அவன் ரொம்ப விசித்திரமா இருந்தான். எப்படி காயம் ஏற்பட்டதுன்னு நான் பல தடவை கேட்டேன், ஆனா அவன் பதிலே சொல்லல.
மேட்சஸ் பட்டு எரிஞ்சிட்டதா அவன் சொன்னான். இதுல நல்ல விஷயம் என்னன்னா நீங்க அந்த மனுஷனுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு இப்போ ஒரு சூப்பரா ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுங்களேன். சரி சார், கண்டிப்பா. ஒரு விஷயம் நிச்சயம், திருட போனவன் திருட்டு பண்றதுக்கு முன்னாடி மொத்த ஏரியாவையும் நோட்டம் போட்டிருக்கான். அதுவும் முக்கியமா கேஏவி ஜுவல்லர்ஸ். இந்த கௌரி கூட ஒரு பையன் திருட வந்தானே, அவன் கண்டிப்பா இந்த ஏரியாவில் கடையில் இல்லை தெருமுனையில் கேஏவி ஜுவல்லர்ஸை நோட்டம் போட்டிருக்கணும். ஒன்று பண்ணுங்க, அக்கம் பக்கத்தில் எவ்வளோ கடைகள் இருக்கோ அங்கே போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுங்க, கண்டிப்பாக பதில் கிடைக்கும். போங்க. ஸ்ரேயா, சார், யாரும் இங்க வந்துட்டு போன மாதிரி எனக்கு தெரியலன்னு இந்த போட்டோ ஸ்டுடியோக்காரன் சொல்றான். ஆனா இவன் கடையில இந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அதோட ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயா, அப்படி பார்த்தா கேஏவி ஜுவல்லர்ஸ் இங்கே தானே இருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த ஆள் இங்கிருந்து தான் வாட்ச் பண்ணியிருக்கணும். வாங்க போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம். ஒரு நிமிஷம், இங்க பாஸ் பண்ணு. அந்த ஆளை அப்படியே ஜூம் பண்ணு. சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டா இருக்கு. வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டு கேவி ஜுவல்லர்ஸை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெடி, காரோட நம்பர் நோட் பண்ணு. சார், சார், அந்த நகை இருந்த பேக் இருக்கு இல்லையா, அது இவன் கையில் இருக்கு. அப்படின்னா உள்ள யாரோ நகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஸ்ரேயா, நீங்க இங்க வெளியே இருந்தே பாருங்க, நாங்க பேக் சைட்ல இருந்து போறோம். ஓகே. ஏன்பா இவ்வளவு லேட் ஆச்சு? இப்படிதான் நீ வேலை பாப்பியா? இந்த குண்டோட இம்பாக்ட்னால, அதாவது இந்த வீரியத்தினால கண்டிப்பா கொலகார முகத்திலையும் அடிபட்டிருக்கும். இத பாரு. என்ன, நான் போகலாம்ல? அட, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? ஏய், நீ கலக்கிட்ட. இன்னைக்கு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. நான் போகவா? நீ கண்டிப்பா போவ. நேரா மேல. என்ன இது? இங்க பாரு. என்ன நீ கண்ண கீழே போடுற? தங்கத்தோட டெலிவரியாடா?
அதோட நீ ஹீரோ வேஷம் போட்டு கொள்ளையும் அடிக்கிற கொலையும் பண்றியா? நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் கௌரிய கொலை பண்ணிருக்கீங்க. கௌரி செத்துட்டாளா? ஏய், ரொம்ப நடிக்காதீங்க, புரியுதா? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதா? நீ ஒரு ரூம்ல கௌரிய மீட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக ஓடி போன? சார் நான் உண்மைதான் சொல்றேன். இதுல எப்படி மாட்டினான்னு எனக்கே தெரியல சார். நான் ஒரு பகடக்காய். கௌரி தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டா. இங்க ஒன்றும் ஃபிலிம் ஷூட்டிங் நடக்கல, புரியுதா? சும்மா டயலாக் பேசாம விஷயத்துக்கு வாடா. சார் நான் கௌரியோட ரூமுக்கு போயிருந்தேன். ஆனா அவங்க இல்ல. நான் என் ரூமுக்கு லக்கேஜ் எடுக்க போயிட்டேன். நான் சாவியை போட்டு கதவை திறக்கிறப்ப கௌரி ஆல்ரெடி உள்ளதா இருந்தா. ஒரு நிமிஷம். இந்த அனிகேத் சாவியை போட்டு கதவை திறந்து தான் உள்ள போறான். உள்ள போனா உள்ள கௌரி நிக்கிறா. க்ளோஸ் ஆயிருந்த வீட்டுக்குள்ள அவ எப்படி போனா? அப்படின்னா அந்த 2 ஃபிளாட்டுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். திரும்பவும் போய் செக் பண்ணாதான் தெரியும். இதுக்கு பின்னாடி பாருங்க. ஃப்ரெடி, கொஞ்சம் கீழே பாரு. ஃப்ரெடி சார், ஒன்று பண்ணு. போய் அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வாயேன். ஏதாவது இருக்கா? ஆமா சார். பொறுமையா. பார்த்தல, இதுதான் அந்த ரகசிய வழி. இங்கிருந்து தான் அந்த கௌரி அந்த பிளாட்ல இருந்து இந்த பிளாட்டுக்கு வந்திருக்கா. சார், கௌரியை தவிர்த்து இன்னொருத்தர் வந்திருக்காங்க. ஐ சி. கதை இப்படி போகுதா? என்ன ஆச்சு? தூக்கம் இன்னும் கலையிலையா? வாங்க வாங்க ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், வாங்க. நகைங்களோட திருட்டு, KAV ஜுவல்லர்ஸ்ல சேல்ஸ்மேனை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் கௌரியோட கொலை. இது எல்லாத்துலயும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கு. அனிகேத், டிடி காலனியில் இருக்கிறவனுக்கு திடீர்னு அந்த நாய்க்கு ஒரு ஹீரோ வாய்ப்பும் கிடைக்குது. கௌரியும் அந்த கனவை கலைச்சிட்டா. அதனால கொலை பண்ணு கிளம்பிட்டியாடா? சொல்றா. இல்ல சார், கௌரி என்ன கொலை பண்ணல. ஷூட்டிங்ல இருந்து என்னை எப்ப விரட்டினாலும் அப்ப நான் கோபத்தில் அங்கிருந்து போயிட்டேன். திரும்பி வந்தப்ப ப்ரொடியூசர் சார் கௌரி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு. நான் நேரா அவ ரூமுக்கும் போனேன். நான் கதவை தட்டினேன், ஆனா யாருமே திறக்கல. என் ரூமுக்கு நான் வந்துட்டேன். நான் கதவை திறந்தா நீங்க இங்கயா? இந்த சீரியல்ல நீ வேலை செய்ய விரும்புனா நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய்.
இந்த பேக்கை புடி. நான் எங்க சொல்றேனோ அங்க கொண்டு போய் சேர்த்துரு. இந்த வேலையை மட்டும் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டனா அந்த ரோல் கண்டிப்பா உனக்கு தான். சார் எனக்கு என் கரியர் மட்டும் தான் தெரிஞ்சது, வேற எதுவும் தெரியல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஹீரோ ஆகணுங்கிற வெறியில பேக்கோட கிளம்பிட்ட. ஆனா பேக்ல என்ன இருக்குன்றத கூட பார்க்கல. அஜித், கௌரியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், கொலை, திருட்டு, இதானடா உன் தொழில்? கௌரியை நீ தானே மயக்கண? ஏண்டா? நான் தான் கௌரியை ஏமாத்தினேன். நான் தான் அவளை பயமுறுத்தினேன். அதாவது இந்த பிலிம் வேர்ல்டில் நிலைச்சிருக்க முடியாதுன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் இந்த ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கிற வழியை நான் தான் அவளுக்கு காட்டினேன். ஷார்ட்கட்? அதாவது கொள்ளை அடிக்கிறது? ஆமாம் சார். டிடி காலனி பில்டிங்கில் அந்த ஃப்ளாட்டில் ஒரு ரகசிய வழி இருக்கு. அது கௌரிக்கும் தெரிஞ்சிருந்தது. அன்னைக்கு நாங்க எப்படியோ ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு திருட கிளம்பிட்டோம். ஆனா என் கையால ஒரு கொலையும் நடந்துருச்சு. அதனால அங்கிருந்து ஓட வேண்டியிருந்தது. அதோட நான் அந்த பேக் அங்கேயே மறந்து வச்சிட்டேன். அந்த பேக் எனக்கு முதல்ல கிடைச்சதுன்னா இப்ப பேக் எடுக்கிறியோ எடுக்கலையோ நீ கண்டிப்பா மாட்டிருப்ப. அப்புறம் நீங்க கௌரிய கொலை பண்ணோன்ற எண்ணம் உங்களுக்கும் தான் இருந்தது. என்ன எல்லாரோட கதையும் நல்லா இருக்குடா. ஆனா கொலை பண்ணது யாரு அதை மட்டும் எவனும் சொல்ல மாட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யாரும் அதை சொல்ல விரும்பலன்னா நாங்களே சொல்லிடுறோம். கொலைகாரன் யாருன்னா அவனோட ட்ரெஸ்ஸில் இப்படி ஒரு டிசைன் இருக்கும். நரேஷ் சார், சொல்லு, கௌரி ஏன் கொலை பண்ண? அவளை பல வருஷத்துக்கு முன்னாடியே கொன்னு இருக்கணும். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கொன்னு இருக்கேன். சரி பிடிச்ச நாயை விட கேவலமா என்ன நடத்தினா. ஒழுங்கா சாப்பாடு கூட போட மாட்டான், சம்பளமும் சரியா கொடுக்க மாட்டான். என்னோட சுதந்திரத்தை மொத்தமா பறிச்சுட்டா சார். நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ஜீத், நீ கௌரிக்கு தப்பான வழியை காட்டின. அதோட ஒருத்தனை கொலையும் பண்ணிருக்க. உனக்கும் தூக்கு தண்டனை தான். சுதந்திரம் வேணும்னு கொலை பண்ணிருக்க. ஆனா இப்ப என்ன கிடைச்சது? ஜெயில கம்பி என்ன போறடா? சுதந்திரன்ற பேர்ல போய் ஜெயில உட்காந்து கிடப்போ. நம்ம நாட்டுக்காக நம்மளோட தியாகிகள் நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அடிமைத்தனத்துல இருந்தும் காப்பாத்திருக்காங்க. ஆனா இப்பவும் பல விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்தும் இந்த நாட்டை காப்பாற்றணும். சில தீய சக்திகள் இந்த நாட்டில் உலாவிட்டு வருது. அதிலிருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும். நம்ம நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்கணும். இந்த போராட்டத்துல நாம ஜெயிச்சு காட்டணும். கண்டிப்பா நாம ஜெயிப்போம். அதுக்காக நாம ஒன்னா இருக்கணும். அப்பதான் நம்மளால சொல்ல முடியும், பாருக்குள்ளே நல்ல நாடு நமது பாரத நாடு. உங்க எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.